ஹயாத்துல் பர்ஸஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணமானவர்களை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற பயமில்லை என்றால், கொஞ்சம் இந்த ஹதீஸை கேளுங்கள், மரணமானவர்களை நீங்கள் கபருக்கு சென்று அடக்க மாட்டீர்கள் என்ற பயமில்லை என்றால், கபருடைய வேதனையை நான் கேட்பது போன்று நீங்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பேன். அப்படி பிரார்த்தனை செய்து நீங்கள் கபருக்கு அந்த உடலை கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற பயத்தால் தான் அதிலிருந்து நான் விலகுகிறேன். அப்படிப்பட்ட பயமில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை எந்த வக்திலும் முடிக்க மாட்டார்கள் இந்த துஆவை ஓதாமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். முஹம்மது ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், என்னை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யாருக்கு பயம் இருக்கிறது? மன்னரையின் வாழ்க்கை, தனிமையின் வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை. யாரும் துணைக்கு வர முடியாது, மனைவி என்னோடு வர முடியாது, பிள்ளை என்னோடு வர முடியாது, பெற்றோர்கள் என்னோடு வர முடியாது, என் செல்வம் என்னோடு வராது. உலகத்திலே எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் வேண்டுமானாலும் படுத்திருக்கலாம், மண்ணில் தான் என் வாழ்க்கை, இருள் சூழ்ந்த அறைதான் என் வாழ்க்கை. ஹயாத்துல் பர்ஸஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்தாலே அழுது விடுவார்கள். உஸ்மானை சொர்க்கம் சொல்லப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் இப்படி அழுவதில்லையே, கபரை பார்த்தால் ஏன் இப்படி அழுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வீடுதான், கபருடைய வாழ்க்கை தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல். இது லேசானால் அனைத்தும் லேசாக இருக்கும், இது நெருக்கமாகிவிட்டால் அனைத்தும் சீர்கெட்டுவிடும். இதை பார்த்து நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? இன்னமல் கப்ரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார். இரண்டில் ஒன்றுதான். ஒன்று அந்த கபரு குழி சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அமையும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இரண்டில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபருடைய வாழ்க்கைக்கு இந்த மனிதன் எப்படி அழைத்து செல்லப்படுவான்? அதே பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸுடைய தொடர். فَتُعَادُ رُوحُهُ فِي جَسَدِهِ فَيَأْتِيهِ مَلَكَانِ. இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவனுக்கு அருகிலே இருந்து கேட்பார்கள். முதல் கேள்வி, எந்த முன்னுரையும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. மன் ரப்போக், உன் இறைவன் யார்? மன் ரப்போக், உன் இறைவன் யார்? மூமின் சொல்லுவான் அல்லாஹ்வை வணங்கியவன் சொல்லுவான், தௌஹீதில் உறுதியானவன் சொல்லுவான் ரப்பி அல்லாஹ். அறிவை வைத்து பேச முடியாது, மனனம் செய்து பேச முடியாது, வாழ்க்கை பேசும் ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். வமா தீனுக், நீ பின்பற்றி வந்த மார்க்கம் என்ன, வழி என்ன? தீனியல் இஸ்லாம், இஸ்லாம் சொல்லப்படும். மூன்றாவது கேள்வியாக, இவரை பற்றி என்ன சொல்லுகிறாய் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், என்ன இல்மை கொண்டிருந்தாய்? கரஅது கிதாபல்லாஹ் ஃபஆமன்து பிஹி வஸத்தக்து. குர்ஆனை படித்தேன், அதை நம்பினேன், அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டேன். அழைக்கப்படும் மன் சதக அப்தி, ஆம், என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான். அப்படித்தான் நான் சான்று கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், சதக அப்தி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான். சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை, சொர்க்கத்துடைய பட்டாடைகளை அவனுக்கு அனுபவியுங்கள். அவனுக்கு கீழ் சொர்க்கத்துடைய மெத்தைகளை விரியுங்கள். அவன் உறங்கட்டும் மறுமை வரை. நல்ல அமல்கள் அவனுக்கு முன்னால் உருவத்தோடு காட்சியளிக்கும். யார் நீ? நீ செய்த நல்ல அமல்கள். நான் மறுமையை ஏற்படுத்திய அல்லாஹ், இப்போது இதற்குள் நுழைய வேண்டும். சொர்க்கம், இதற்காகத்தானே வாழ்ந்தேன், இதற்காகத்தானே உன்னை வணங்கினேன், இதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டம்.
சொர்க்கம். மறுமையை ஏற்படுத்து, என்னுடைய உறவினர்களை சந்தித்து இதை அறிவிக்க வேண்டும் யா அல்லாஹ். கெட்டவனாக இருந்தால் மன் ரப்புக் தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிருப்பான், ஆனால் நாவால் அந்த வார்த்தை வெளிப்பட்டு இருக்கும், உள்ளத்தால் உறுதிப்பட்டு இருக்காது, செயலால் வெளிப்பட்டு இருக்காது, சொல்ல முடியாது. எது உன் மார்க்கம்? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலிருந்து தூரமானவர்கள் தீனியல் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்தாதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றாதவர்களால் சொல்ல முடியாது. இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஹுவ ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறந்தால், வழிமுறையை மறந்தால், முகத்திலே தாடி இல்லாதவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்டால் பதில் சொல்லுவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவர்கள் பின்பற்றாத பொழுது கரண்டைக்கு மேல் ஆடை இல்லாதவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவர்கள் என்று? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களை விட்டு, பண்புகளை விட்டு தூரமானவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்லுவார்கள்? யா அல்லாஹ், இவன் பொய் சொல்லுகிறான், இவனை அடியுங்கள், இவனை பிணையுங்கள், கபருடைய வேதனையை கொண்டு நெருக்குங்கள். இருளாக மாறும், அங்கே வெளிச்சமாக மாறும், அங்கே விசாலமாகும், இங்கே நெருக்கும்.